6ஆம் தேதி மேட்டர் ஃபைல் பண்ணுறாங்க, 7ஆம் தேதி டிசைட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு 20ஆம் தேதி வர்றப்ப உங்களுக்கு அப்பீலுடைய ரைட் இருக்குது, அங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை சொல்லப்போனால் விசாரிக்க மறுத்து வந்து தள்ளுபடி ஏற்கலை. அப்போ வந்து டெக்னிக்கலாக பார்க்குறப்ப நீங்கள் ஜனவரி 6ஆம் தேதி அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்படி உங்களை ரெஃபர் பண்ண சிபிஎஃப்சி சேர்பர்சனுடைய ஆர்டரையே நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணல. இந்த மேட்டரை 20க்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறப்ப இதை சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியும். மேபி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாக பார்க்குறேன். ஏன்னா முதல்வருமே அதை வந்து கண்டிக்கிறார், அதுதான் நாகரிகம். முதல்வர் பொதுவாக கண்டிக்கிறாரு, ஆனால் ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு மட்டும்தானே கண்டிக்கிறாரு. அதுதான் எனக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சுல. எனக்குமே ராகுல் காந்திக்குமே ஒரு நூலிலையில் தான் வித்தியாசம். எனக்குமே எங்கே அப்படின்னா, தலைவரே நீங்கள் கண்டிக்கிறீங்க, பாதிக்கப்பட்ட அவரே கண்டிக்க மாட்டேங்கிறாருன்னு நான் சொல்லுவேன். அவரில் அதை எதிர்க்கணும். இதையே எதிர்க்காதவர் எதை எதிர்ப்பார்? தன்னுடைய கடைசி திரைப்படத்தை கூட திமுக வந்து பாஜகவோடு சேர்ந்து கொண்டு அழுத்துக்கிறது. ஏன்னா அவனுக்கு வந்து மூளையை முட்டியில் வச்சுக்கிட்டு யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி தடுக்குதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் திமுக தான் இதை தடுக்கிறது. அப்படி அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்ல ஆரம்பிச்சு பாஜக திமுக திமுகன்னு போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக திமுக என்னமோ தடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ்காரங்க அதானே பேசுறாங்க. திமுக பராசக்தி குழு சங்கி பொங்கல்ல இருக்கிற ஜனநாயகனுக்கு தடை அப்படிங்கும் பொழுது திமுகவை தாக்கி விஜயை ஆதரிப்பவருடைய நிலைப்பாட்டு தானே உங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் மாணிக்கம் தாக்கூர் தான் போட்டு செல்லப்பிறந்த ட்வீட் மட்டும் தான் என்னால் பேச முடியும். நம்ம வந்து நியாயமா பேசுற, நம்ம வந்து ஏதோ கட்சிக்கு எதிராக பேசுறோங்கிற பாணிக்கு கொண்டு வர்றவர்களுக்கு செருப்படியாக இந்த பதிலை நான் சொல்றேன். கட்சியை வளர்ப்பது என்பது களத்தில், தேர்தல் நேரத்தில் அல்ல. தேர்தல் நேரத்தில் போடுறதுங்கிறது அற்ப கவன ஈர்ப்பு மட்டும்தானே தவிர கட்சி வளர்ப்பு என்பது களத்தில் வளர்க்கும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிற அந்த உயர்நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி வழக்கை பார்த்துக்குங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஜனநாயகன் படம் சென்சார் சிக்கலில் இருக்குது இல்லையா, அவங்க குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு வந்து கூடுதலாக சில கமெண்ட்ஸையுமே வந்து ஜஸ்டிஸ் டிபங்கர் தத்தா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிங்கிள் பெஞ்சு பிடி ஆஷா பெஞ்சு ஜேவுடைய அவங்க வந்து அந்த மேட்டரை வந்து ஒரு நாளில் டிஸ்போஸ் பண்ணதை பற்றியும் அதுதான் போட்டிருக்காங்க. தே ஹவ் கமெண்டட் ஆன் இட் இன் அ பிரிஸ்க் மேனர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we would welcome all the judges. இதில் ஒரு கருத்தே ஒளிஞ்சிருக்கு. we would welcome all the judges to dispose the matter within a day or two of its filing. வழக்கு பதியப்பட்டு வந்து ஒரு நாள் 2 நாள்லேயே இது மாதிரியே ஜனநாயகன் படத்தை பண்ண மாதிரியே எல்லா வழக்கையும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வரவேற்க தயார். பட் திஸ் ஷுட் ஹேப்பன் இன் ஆல் கேசஸ். எல்லா வழக்குலையும் இது நடக்கணும். திஸ் இஸ் அ பிளிஸ்டரிங் பேஸ். கடுமையான வேகத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஜட்ஜு. சொல்லிவிட்டு 6ஆம் தேதி மேட்டர் ஃபைல் பண்ணுறாங்க, 7ஆம் தேதி டிசைட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு 20ஆம் தேதி வர்றப்ப உங்களுக்கு அப்பீலுடைய ரைட் இருக்குது, அங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை சொல்லப்போனால் விசாரிக்க மறுத்து வந்து தள்ளுபடி ஏற்கலை. அப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து ஜஸ்டிஸ் தத்தா வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சேர்பர்சனுடைய ஒரு ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஜனவரி 6ஆம் தேதி அவர் கொடுத்த ஆர்டர், நீங்கள் இது ஏற்புடையதல்லன்னு, இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்படி அவர் ஒரு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஆர்டரை வந்து நீங்கள் சேலஞ்சே பண்ணலை அப்படின்னு சொல்கிறார் இவங்க தத்தா. டெக்னிக்கலாக பார்க்குறப்ப நீங்கள் ஜனவரி 6ஆம் தேதி அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்படி உங்களை ரெஃபர் பண்ண சிபிஎஃப்சி சேர்பர்சனுடைய ஆர்டரையே நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலை. அப்போ இந்த மேட்டரை 20க்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறப்ப இதை சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது. மேபி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பாக அதில் இப்போ இவங்க வந்து உத்தரவிட கோரி போகிறாங்க, டைரக்ஷன் கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு ரிட்டுக்கு போகிறாங்க. சிபிஎஃப்சிக்கு வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தர சொல்லுங்கள் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இதில் கூடுதலாக அவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன கேட்குறாருன்னா, மேட்டரை வந்து மெரிட்ஸில் பார்க்குறப்ப ஒரு முக்கியமான கூறு வந்து இதை தவறுது. அது என்ன அப்படின்னா, அவர் ரிவைசிங் கமிட்டிக்கு போக சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு, அந்த ஆர்டரை நீங்கள் சேலஞ்சே பண்ணலையே அப்படின்னு கேட்குறாரு. அந்த இதை வந்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போனது வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெரிட்டாகவும் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
அதே மாதிரி வந்து இந்த ஜனவரி 5 இந்த மேட்டர் வந்து ரிவைசிங் கமிட்டி இருக்குது. இன்னொன்று என்ன கேட்குறாருன்னா, ரிட் பெட்டிஷன் ஷுட் ஹேவ் பின் அமெண்டட் டு சேலஞ்ச் ஜட்ஜ். அப்புறம் அதுக்கு வந்து முகுல் ரோத்கி வந்து நிறைய வாதங்களை வைக்கும்போது ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஜனவரி 6 ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி ரிட் பெட்டிஷனை அமெண்ட் பண்ணணும், அதை மாற்றி அமைக்கணும், அதில் திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கு வந்து இவர் முகுல் ரோத்கி வந்து சொல்கிறார், இது வந்து ஒரு பெரிஷபிள் கூடு, அழிஞ்சு போயிடும், வச்சுக்கிட்டே இருந்தால் வந்து கெட்டு போயிடும், இது கெட்டு போகிற பொருள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா திரைப்படம் இல்லையா, இது கெட்டு போயிடும், அதனால வந்து திஸ் இஸ் டன் ஃபார் அ சிங்கிள் ரீசன் அப்படிங்கிறார். இது கெட்டு போயிடணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற கோணத்தில் அவர் வந்து சொல்கிறார். அப்போ வேற ஒரு உத்தரவையாவது கொடுங்க, 20ஆம் தேதி இதை டிசைட் பண்ணிடணும்னு ஒரு உத்தரவு கொடுங்க. டிசிஷன் பெஞ்ச் வந்து 20ஆம் தேதி அதுக்கான தீர்வை தந்துடணும் அப்படின்னு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, the division bench of the high court may endeavor to decide the appeal on the 20th of January. அவர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தாரே தவிர 20ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற உத்தரவாக தரல அவர் கேட்டது. இல்லை, ஒரு படம் இப்போ 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டு எடுத்திருக்கிறாங்க. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் விஜய். சிபிஐ விசாரணையில் போட்டு அலக்களிக்கிறாங்க. இப்போ பொங்கலுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துக்கும் சென்சார் கொடுக்கல. உச்சநீதிமன்றம் போனால் விரைவாக தீர்வு கிடைக்கும்னு நம்பி போகிறாங்க. ஏன்னா முதலீடு பெரிய முதலீடு இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் இந்த தள்ளுபடி பின்பு இதுவும் அரசியல் இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக அரசியல் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யாருடைய அரசியல் நேரடியாக இருக்குது? நேரடியாக இதில் யாருடைய அரசியல் இருக்குது அப்படின்னா, மிக உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்குது. அப்போ அதை கண்டிக்க வேண்டிய விஜய் அதை எதுவுமே கண்டிக்க மாட்டேங்கிறாரு. இதற்கு முன்னால் வந்து அந்த ஒரு முறை அவர் வந்து இந்த கடலூரில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு ரைடு வந்தாங்க. அதை வந்து ஆஃபீஸர் தான் அவருடைய கட்சியில் சேர்ந்துட்டார் நெய்வேலியில் இருக்கும்போது. அப்போ அதை வந்து தான் எதிர்கொள்கிறேன் அப்படிங்கிற விதத்தில் வந்து இந்த வண்டி மேலே ஏறி செல்ஃபி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு சிம்பாலிக் ஒரு அப்போசிஷன் அது பண்ணார் அவர். இன்றைக்கி அதை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த எதிர்ப்பை வந்து எப்படி அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் எதையுமே பேசலையே. அப்போ அதைத்தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு மாறாக இதை வந்து திமுக தான் கிளப்பி விடுது அப்படின்னு அவங்க ஆளுங்க பேசுகிறதையும் அவர் தடுக்கலைங்க. காங்கிரஸ்காரங்க அதானே பேசுகிறாங்க. என்ன திமுக பண்ணுதுன்னா? காங்கிரஸ் கூட நேற்று உங்களுடைய கரண்ட் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, சங்கி குழுக்களின் பொங்கலில் பராசக்தி குழுக்கு என்ன வேலை, ஜனநாயகன் போஸ்ட்பாண்டட் அப்படின்னு போடுறாரு. ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு பராசக்தி, அதாவது திமுகவை மறைமுகமாக தாக்குற மாதிரி தானே இது இருக்குது. காங்கிரஸை வெளிப்படையாக பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்கல்ல. அதாவது என்னுடைய நிலைப்பாடு வந்து எப்போவுமே ரொம்ப தெரியும். நடிகர்களை நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் நம்ப முடியாது. அவங்க சொல்லிட்டு போன கருத்துக்களை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஜெயம் ரவி பிஜேபியிலே இருந்தாலும் அதை பற்றி யாருக்கு என்ன கவலை? இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து பிஜேபிக்கே போனாலும் அதை பற்றி யாருக்கு என்ன கவலை? இப்போ பணம் கொடுத்தா அவங்க வந்து இதில் வந்து இந்த சின்மையெல்லாம் கொஞ்சம் பாராட்டலாம். இந்த மோகன்ஜியோடைய திரௌபதி டூவில் ஒரு குப்பைங்க அது. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை தடை பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் களமாடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம தலையிடவே வேண்டியதில்லை, அதை சும்மா ஆட்டோமேட்டிக்காகவே ஹெச்ராஜாவுடைய படம் மாதிரி ஃபெயிலியர் ஆகிடும். அது கடைசியில் அவன் யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுவான். ஃபண்டு வேணும்னு சொல்லி ஸ்கேனர் அனுப்பிச்சி விட்டு கண்டிப்பாக பணம் வசூல் பண்ணுவான். இதெல்லாம் நம்ம தலையிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான திரைப்படம் என்றோடனே ஒரு சின்மை ஒரு நல்ல குரல் கொடுத்தாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மாதிரி வந்து ரொம்ப அபூர்வமாகத்தான் வந்து நடிகர்கள் அதை வந்து எதிர்த்து பேசுவாங்க. இவங்களே வந்து கூட நினச்சிருக்கலாம், பராசக்தி படக்குழுவை கூட கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு கூட நினச்சி மோடிட்டு சரண்டராக போயிருக்கலாம். யாருக்கு நடித்த நடிகர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. டைரக்டர் கலந்துக்கல, ப்ரொடியூசர் நடிகர்கள் சொல்கிறேன். பராசக்தி குழுன்னு காங்கிரஸ் சொல்கிறாரு. ப்ரொடியூசர் எப்படி போவார்? அதனால் டைரக்டரை பற்றி தெரியல நம்மளுக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பழிவாங்கப்பட்ட நபரில் அவரும் ஒருத்தர் இல்லை. இடிக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தனக்கான பாதுகாப்பை வேண்டியவர் தானே ப்ரொடியூசரு. இல்லை, சமீப காலமாக காங்கிரஸுடைய பதிவு, காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய பதிவு விஜய் ஆதரிப்பதும் விஜய் ஏதோ காப்பாற்றுவது போல, அந்த சிபிஐ வழக்கில் கூட ராகுல் காந்தியிடம் உதவி கேட்டதாக கூட விஜய் கேட்டதாக கூட ஐடியா அறிவுரைகள் கேட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதான மேற்கொள்கிறாங்க, விஜயை காப்பாற்றுறது, விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது. தொடர்ச்சியாக இதை நம்ம பார்க்க முடியுதில்ல. இடி, ஐடி அந்த வரிசையில் சிபிஎஃப்சிஏ ஹஸ் ஆல்சோ பின் வெப்பனைஸ்ட் அப்படின்னு தொடர்ச்சியாக பராசக்திக்கும் ஜனநாயகம் சிக்கல் வரும்பொழுது முதல்வர் சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி அவர்களே பராசக்தி எங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சு. பராசக்தி பல்வேறு கட்டுகள் வந்துச்சுல்ல, ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ணாவுடைய வசனங்களே நீக்கும் பொழுது ரிலீஸ் ஆயிருச்சுல்ல.
அது நேரடியாக என்ன கேட்டால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து பொதுவாக இருந்தனால எடுத்துக்கலாம். ஆனால் முதல்வருமே அதை வந்து கண்டிக்கிறார். அதுதான் நாகரிகம். முதல்வர் பொதுவாக கண்டிக்கிறாரு, ஆனால் ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு மட்டும்தானே கண்டிக்கிறாரு. ஏன்னா அதுதான் என்ன ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சுல, அப்போ ஜனநாயகம் தானே ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. அதாவது இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ எனக்குமே ராகுல் காந்திக்குமே ஒரு நூலிலையில் தான் வித்தியாசம். எனக்குமே எங்கே அப்படின்னா, தலைவரே நீங்கள் கண்டிக்கிறீங்க, பாதிக்கப்பட்ட அவரே கண்டிக்க மாட்டேங்கிறாரேன்னு நான் சொல்லுவேன். எனக்குமே முதல்வருக்குமே ஒரு சின்ன இடத்துல தான் வித்தியாசம். ஐயா முதல்வர் நீங்கள் கண்டிக்கிறீங்க, பாதிக்கப்பட்ட அவரே கண்டிக்க மாட்டேங்கிறாரு. அவரில் வெளியே இருந்து வரணும், அவரில் அதை எதிர்க்கணும். இதையே எதிர்க்காதவர் எதை எதிர்ப்பார்? தன்னுடைய கடைசி திரைப்படத்துக்கான இந்த விஷயத்தை எதிர்க்காதவர் எதை எதிர்ப்பார்? அதுவும் அரசியல் ரீதியாக பார்க்க போகும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அவருக்கு. இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனப்படும். அதனால தான் நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, அப்போ பாஜகவும் இவர்களோட சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க போல இருக்குது அரசியலுக்கு. ஒரு படம் வந்து பராசக்தி என்கின்ற இந்த ஒரு காவியத்தோடு சேர்ந்து இந்த திரைப்படம் வந்தால் அது கொள்கையை பேசக்கூடிய திரைப்படம், ஏதோ ஒரு வகையில் தமிழ் உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படம், வரலாற்று பூர்வமாக சில முன்பின்கள் அதில் இருந்தாலுமே ஒரு மொழியை வந்து மொழி என்பதை தாண்டி, இப்போ நான் வந்து ஒரு மொழிக்காக நிற்கிற நபர் கிடையாது, ஆனால் உரிமை என்கின்ற வகையில் அதில் நிற்கிறோம். நான் பேசுகிற மொழியை விட நீங்கள் பேசுகிற மொழி சுப்பீரியர்னு என் மேலே திணிக்கும் போது ஏற்படக்கூடிய ரெப்ரகஷன்ஸ் தான் அதெல்லாம். அப்போ அப்படி ஒரு திரைப்படம் வந்து ஏதோ ஒரு வகையில் கொள்கையை பேசக்கூடிய திரைப்படம். அதில் மாற்று கருத்துக்கள், மனசங்கடங்கள் எல்லா காவியத்திலையும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது கொடுக்கக்கூடிய செய்தி, அது காட்ட நினைத்த போராட்டம் என்பது ஒன்று இருக்குது. யாரை குறைத்து காட்டினாங்க, யாரை கூட்டி காட்டினாங்கன்றதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் அது தந்த செய்தி வந்து மிகச்சரியான செய்தி. உரிமைக்கு எதிராக எப்படி களத்தில் நின்று போராடணும், அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு பாரதிய ஜனதா போன்கின்ற கொடூர சக்திகளை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த திரைப்படங்கள் முக்கியத்துவத்தை பெறுகிறது. இந்த நேரத்தில் கொண்டு வந்து ஒரு பக்கா மசாலா படத்தை கொண்டு வந்து வச்சிட்டோம்னு சொன்னால், அதுவும் பகவத் கேசரியுடைய தழுவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தவங்களெல்லாம் தெரியும் இது எப்படி இருக்குன்னு ஒரு எல்லாருக்கும் கணிக்கவே தெரியும். அப்போ பாருங்க, ஒரு சமூக பொறுப்பு இல்லாமல் ஒரு கடைசி படத்தை வந்து விஜய் எப்படி எடுத்து வச்சிருக்காரு பாருங்க, அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துருமோ என்று நினைத்தாரோ என்னமோ தெரியலையே. அப்படிங்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு காரணம் ஊரே கண்டிச்சிட்டு இருக்கிறது. கண்டிக்க வேண்டியவர் எதுவுமே பேசாமல் இருக்கிறார். அப்போ நான் என்ன நினைக்க வேண்டியிருக்கு பர்சனலாக அப்படின்னா, ஒருவேளை பராசக்தியுடைய காம்படிஷனை தவிர்ப்பதற்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய கடைசி திரைப்படத்தை கூட திமுக வந்து பாஜகவோட சேர்ந்து கொண்டு அழுத்துக்கிறது. ஏன்னா அவனுங்க வந்து மூளையை முட்டியில் வச்சுக்கிட்டு யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. பிஜேபி தடுக்குதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் திமுக தான் இதை தடுக்கிறது. அப்படியே அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு பேரில் ஆரம்பிச்சு பாஜக திமுக பாஜக திமுக பாஜக திமுக 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 திமுகன்னு போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக திமுக என்னமோ தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்க தோணுது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த தடையில் எந்த தொடர்பும் இல்லாத திமுக அந்த தடைக்குள் இழுத்து வரப்படுவதை கண்டிக்காத விஜய் அல்லது திருத்தி தராத விஜய், இன்னொரு பக்கம் இந்த தடைக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான். ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுதான் நான் கடந்த காலங்களில் முந்தானத்து ஒரு நேர்காணலில் வந்து ஒரு விவாதத்தில் வந்து சொன்னேன். கேரளா ஸ்டோரி திரைப்படம் வந்தபோது நான் அந்த திரைப்படத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறப்ப நம்முடைய முழு கவனம் எதன் மேலே இருந்துச்சுன்னா சிபிஎஃப்சி மேலே தான் இருந்தது. ஏன்னா சிபிஎஃப்சி கிட்ட 6 மாதமாக பெட்டிஷன் ரெப்ரசன்டேஷன் அனுப்பிட்டு இருக்கிறாரு பெட்டிஷனர் அரவிந்தாக்ஷன் சார். பெட்டிஷன் அனுப்பி கண்டுக்கவே இல்லை. அப்ஜெக்ஷன்ஸ் வந்து இப்போ இதில் வந்து தானா முன் வந்து அவர் பண்ணுறாருல, அப்போ இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு கட்டுப்பாடில் இயங்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்ஜெக்ஷன்ஸ் இந்த பக்கம் வருது. சிபிஎஃப்சிக்கு எழுதுகிறோம், எம்ஐபிக்கு எழுதுகிறோம், சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதுகிறோம், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதுகிறோம், எல்லாருக்கும் எழுதுகிறோம். யாரும் காதில் வாங்கிட்ட மாதிரி இல்லை. படமே எப்படி வெளியாகுதுன்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரி கூட போட்டு வெளியாகலை, இது உண்மை சம்பவம்னு வெளியாகுது. அப்படி ஒரு குப்பையான திரைப்படத்தை தேசத்தை அவமானப்படுத்துது. 32,000 பேர் போய் தீவிரவாத குழுக்களை சேர்ந்துருக்கிறாங்கன்னா அது இந்த நாட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி, ஹோம் மினிஸ்ட்ரியே கேவலப்படுத்துகிற மாதிரி, ஹோம் மினிஸ்ட்ரியுடைய தரவின்படியே இல்லாத லவ் ஜிஹாதை இருப்பது போல காட்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் அது தேசத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி, ஹோம் மினிஸ்ட்ரியை அவமானப்படுத்துகிற மாதிரி, தன்னையே அவமானப்படுத்தி வந்த ஒரு திரைப்படமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ப்ரொபகேண்டா மூவிங்கிறதுனால எந்தவித தங்கு தடையும் இன்றி அது ரிலீஸ் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு திரைப்படம் 2 காரணம். என்ன காரணம் சொல்கிறாங்க? டிஃபென்ஸ் ஃபோர்ஸை காட்டியிருக்கிறாங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை வந்து கன்சல்ட் பண்ணலை. மத வன்முறையை காட்டுற மாதிரி, வெளிநாட்டு சக்திகள் உள்ள வந்து மத வன்முறையை தூண்டுற மாதிரி காட்டியிருக்காங்கன்றாங்க. அது வந்து ஆட்சேபனைக்கு உரியதாக இருக்குது அப்படின்னு 2 காரணம் சொல்கிறாங்க. இந்த 2 காரணத்துக்காக இந்தியாவில் எந்த படமும் எடுக்க முடியாது பார்த்தா. ஆனால் இது ஒரு அநீதின்னு தெளிவாக தெரியுது. இது அநீதிதான் என்று அநீதி இழைக்கப்பட்டவருக்கே தெரியலை அப்படின்னு நினைக்கிறது கோமாளித்தனம் தானே. அப்போ அடுத்த கேள்வி வரும்ல, இது அநீதின்னு அவருக்கும் தெரியும்,
இந்த அநீதியை யார் இழைக்கிறான்னு தெரியும். அப்ப யார் அநீதியை இழைக்கிறாரோ அவரை கண்டிப்பதும் இல்லை, இந்த அநீதிக்கு தொடர்பில்லாதவர் அவர்களுடைய நபர்கள் அந்த அநீதிக்குள் இழுத்து வரும்போது அதை தடுப்பதும் இல்லை. அப்படின்னா அப்ப நீங்க இதை வேணும்னு தான் செய்றீங்களா? உங்களுடைய கடைசி திரைப்படம் என்பதனால் அதை திமுக அழுத்துகிறது என்பது போன்ற ஒரு காட்சியை உருவாக்கினால் அது அரசியல் ரீதியாக தனக்கு பலன் பெறும். அதே நேரத்தில் மக்கள் மன்றத்திலே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகும். அந்த எதிர்பார்ப்பை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா அவருக்குன்னு பெருசா நான் அடிக்கடி தான் சொல்றேன், அவருக்குன்னு பொலிட்டிக்கலா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவருடைய திரைத்துறை தான் அவருடைய முழு பலமே. அப்ப அந்த திரைத்துறையில் இருக்க கடைசி படம் இதை வச்சுக்கிட்டு தான் அவர் இப்ப எக்கணும் தேர்தல் வரைக்கும் இது பேசப்படணும். அப்படின்னா இதை தள்ளி போட்டா இது தேர்தல் வரைக்கும் பேசப்படும் என்று விஜய் நினைத்திருப்பார் என்று நான் நினைப்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? மாற்று கருத்து இப்ப நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா என்ன வேலிட் பாயிண்ட் வச்சு சொல்லுவீங்க இருக்காதுன்னு சொல்றதுக்கு? தன் திரைப்படத்தை தானே வந்து இவ்வளவு பேர் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தியே எதிர்த்துட்டாரு. நீ தீய சக்தின்னு சொல்ற திமுகவின் தலைவர் கூட எதிர்த்துட்டாரு. நீங்க இன்னும் வாய் திறக்காம இருக்கீங்களே. சிபிஐ விசாரணை எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு அச்சத்துல பேசாம அவ்வளவு முடிஞ்சு போச்சு. உங்க பதில படி பார்த்தா நான் இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ தொடர வேண்டியதில்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப க்ளோஸ். அது leadership, you are losing, you are unfit to be called as a leader. You are unfit to carry the campaign against BJP. You are unfit to fight against fascist regime. முடிஞ்சு போச்சு. ஒரு சிபிஐ வழக்குனா எதிர்கொள்ளுங்க. அதாவது உங்கள் தவறால் நடந்த ஒன்றை, நான் இன்னொன்று கூட கேட்குறேன், உங்கள் தவறால் நடந்த ஒன்றை திமுகவை அதில் சம்பந்தப்படுத்தி திமுகவுக்கு அதில் தொடர்பு இருப்பதை போன்று அதை பேசுபொருளாக்கும் வரைக்கும் உங்கள் ஆட்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்கீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க நம்ம ஆளுங்க நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து உலகத்திலே பெரியஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பெருமையாக பேசிக்க தெரிஞ்சில்ல. அப்போ அதே உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை சிபிஐயை பயன்படுத்தி ஒருவேளை எங்களை முடக்க பார்க்கிறார்களோன்னு பேச விடுங்க. நீங்களும் பேசணும். அதுக்கு அதை செய்யலையே. அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். அப்போ அதை செய்யலையே. இதில் நான் வந்து இன்னொரு நல்ல மனதோடு சொல்கிறேன், இதை செய்யாமல் அமைதி காக்கும் பட்சத்தில் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் மீண்டும் பலம் சேர்க்கும். ஏன் எப்படி பலம் சேர்க்கும்? இதை செய்யாமல் விட்டீங்கன்னா விசாரணை நியாயமான போக்கில் நடந்தது, உண்மையிலேயே விஜய் குற்றவாளி என்கின்ற போக்கை அவர்கள் கொண்டு வருவார்கள். இதில் உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்னா, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர் சாவதை விரும்ப மாட்டார்னு முதல்வர் சொன்னதுதான் சரியான ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட்ல. ரெண்டாவது, அஜாக்கிரதையால் நடந்ததுன்னா யாருடைய அஜாக்கிரதை என்பதை வந்து கொண்டு வருவாங்க. அதில் தானே ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ். இப்போ இது யாருடைய அஜாக்கிரதைன்னு பேச வேண்டிய விஜயுடைய ஆட்கள் தான் இது திமுகவின் சதி, செந்தில் பாலாஜியின் சதி என்று தவறாக பேசினார்கள். காரணம் யாரும் வேணும்னு பண்ணலன்னு முதல்வர் சொல்லிட்டார். அடுத்த கட்டம் அஜாக்கிரதைக்கு தான் நடவடிக்கை, மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை, புஷியானந்த் மேல நடவடிக்கைன்னு எடுத்தாங்க. அப்போ கூட அது விஜய் அவர் கொண்டு வரல. ஆனால் இந்த வழக்கில் கூட விஜயை இழுத்து வராத முதல்வர் எங்கே? சிபிஐல சம்மன் கொடுத்து உங்களை உட்கார வச்சு இதுக்குன்னு பிஜேபி எங்க? ஆனால் அந்த பாஜகவை நீங்கள் இன்ன வரைக்கும் எதிர்த்த மாதிரி தெரியல. அந்த பாஜகவை எதிர்த்து நீங்கள் ஒரு குரல் கொடுத்த மாதிரியே தெரியல. அப்போ காலசக்கரத்தில் வந்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு சோகமான செய்தி என்னன்னா, சேடஸ்ட் பார்ட் இஸ் தட் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சாதகமாகவே இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே இருக்கும் நடக்கிற எல்லா நிகழ்வும். அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டு மக்களின் புரிதல். விஜய் ரசிகர்கள் 1000 நம் மீது பாய்ந்து புரண்டலாம், 1000 நம் மீது கருத்து வேறுபாடு கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக பதிய வச்சுட்டு வர்றேன். திமுகவிற்கு நான் மாற்று வரவேற்கிறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான சக்திக்கு நான் அதை விட பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தி என்று நீங்கள் சொல்லி வருவதை, உள்நுழைவதை, உங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதை ஏற்கிறேன், மகிழ்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல. அந்த ப்ரூவ் பண்ணுற இடத்துல முதல் ஸ்டெப்லேயே சறுக்கிறீங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சறுக்கிறீங்க. இதை பொதுமக்கள் பார்க்கிறார்கள். உங்கள் ரசிகர்களை விட்டுருங்க, அதில் முக்கால்வாசி பேருக்கு ஓட்டு இல்லை. பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள்? திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது? காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது? பாஜகவுடைய ரோல் இதில் என்னவா இருக்குது? இதில் எதிர்க்கப்பட வேண்டிய பாஜகவை அவர் வாய் திறக்கவே இல்லை. இவ்வளவு கடினம் இந்த திரைப்படத்தின் மீது காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு கடினத்திற்கு இந்த திரைப்படத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன காரணங்கள் அப்படி. நிறைய பேர் சொன்னாங்க சிபிஎஃப்சி வந்து இப்படி பண்ணிடுச்சுன்னு சொன்னால் முந்தைய காலங்களில் இப்படி தான் வந்து அப்பீல் போயிருக்கிறாங்கன்னு. ஆனால் எத்தனையோ திரைப்படங்களில் இப்படி வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு போன திரைப்படங்கள் சிபிஎஃப்சி அப்பீல் போகாமல் இருந்திருக்கு. இந்த திரைப்படத்தில் அப்பீல் போனதுடைய அழகை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே தேவர் ரெடி, அவங்க ரெடியாக இருந்திருக்கிறாங்க. உடனே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி சாயங்காலமே வந்து அப்பீல் உடனே அவர் எடுத்துக்கிறேன்ட்டார். உடனே அடுத்தடுத்துன்னு
சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இந்த மேட்ரு வந்து வர்றப்ப, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட வர்றப்ப இந்த மேட்ரு உடனே சிபிஎஃப்சி வந்து ஒரு வெல் பிளான்டு மேனரில் வந்து விஜய் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ரெண்டு விஷயம்தான். விஜய் இதில் வந்து ஒன்று பாதிப்புக்குள்ளான விக்டிமாக இருக்கணும், இல்லை விஜயும் அவர்களோடு சேர்ந்து இதை கொல்யூட் ஆகி இதை செய்யணும். விக்டிமாக இருந்தாருன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அவங்க ஆட்கள் வந்து கடுமையாக அதை பற்றி பேசியிருக்கணும், பேசலை. மாறாக திமுகவை எதிர்க்கிறாங்க. அப்போ செகண்ட் பாயிண்ட், அவர் கொல்யூடாக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு வலு சேர்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி வரும், அவர் கொல்யூடாக இருந்தால் அவர் படத்துக்கு தானே பாதிப்புன்னு. இல்லை, இவருக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு காம்படிஷனே இல்லை. எந்த தேதியில் ரிலீஸ் ஆனாலும் அவர் ரசிகர்கள் போய் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி என்ன தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி ஆட்களும் கூட தயாராக இருப்பாங்க. போய் பார்ப்போம் என்னன்னு. எப்படியும் படம் வந்து சக்ஸஸ் ஆயிரும், படம் உறுதியான முறையில் சக்ஸஸ் ஆயிரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அவருக்கு லாஸ் இல்லை. பொலிட்டிக்கலாக அவருக்கு ஏதாவது ஹைப் கிடைக்கணும், அதுக்கான எல்லா காரணமும் இங்கே இருக்குது. இதற்கு காரணம் திமுக என்று பரப்பணும். அதில் வந்து ஒரு பாதி அளவில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இதில் குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய விஜயோடைய அந்த பாசத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடி வந்து இப்போ தாவேக்காவோட கூட்டணி வைத்து அதிகார பகிர்வு கிடைக்கும், அதனால் காங்கிரஸ் தாவேக்காவோட நெருக்கம் காட்டுதுன்னு ஒரு கருத்து வந்துச்சு. இப்போ வந்து விஜய் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறாரு, சிபிஐ வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பாஜகவுடைய அழுத்தத்தில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் காங்கிரஸ் உதவி நமக்கு இருந்தால் விஜய் நினைக்கிறாருங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ராகுல் காந்தியிடம் உதவி கேட்குறாரு, காங்கிரஸோட தஞ்சம் அடைகிறாருன்னு ஒரு கருத்தும் இருக்குது. இதில் எந்த கருத்து சரியானது பார்க்குறீங்க? காங்கிரஸ் விஜய் நெருங்குதா, இல்லை விஜய் காங்கிரஸ் கிட்ட நெருங்குறாரா? எப்படி பார்க்குறது? இந்த இடி இஷ்யூ நடந்துச்சு மம்தா பானர்ஜிக்கு, ஆளாக வேற்று கட்சியிலேருந்து ட்வீட் போட்டது முதல்ல ராகுல் காந்தி தான், தலைவர் ராகுல் காந்தி தான். அதை எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுடைய பார்வையில் என்னவா பார்ப்பீங்க? மம்தாவை வந்து தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக தலைவர் ராகுல் காந்தி டெஸ்பரேட்டாக இருக்காருன்னு பார்ப்பீங்களா, இல்லை ஹி வாஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரைஸ் வாய்ஸ் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ்ன்னு எடுத்துக்குவீங்களா? இல்லை, ஒரு வருடமாக விஜய் கூட ஆதரவாக குரல் வரும்பொழுது தானே இந்த கேள்வி எழுது. மம்தா கிட்ட ஒரு நாள் கண்டிக்கிறது இல்லையா? நான் கேட்கறது அநீதி எழும்பொழுது கண்டிச்சார். உங்களை மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம சொன்னது தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டோம். அவர் எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து எல்லாருக்கும் கிடைச்ச வாய்க்கரிசி வந்து இந்த போட்டார் அப்படின்னு. அவர் இதை எப்போதுமே கண்டித்திருக்கிறார். யாருக்கு இன்னும் சொல்ல போனால், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போன அந்த வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு செல்லப்பட்ட அந்த வழக்கு புகார் அளித்தது காங்கிரஸ். ஆனால் அவருடைய கைதை தலைவர் ராகுல் காந்தி கண்டித்தார். ஏன்? அந்த புகாரின் மீது நடவடிக்கை எப்போது எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமோ அப்போது எடுக்கப்படாமல், அது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக தேர்தல் நெருக்க வட்டத்தில் வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட போது அதையும் கண்டிச்சார். அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு யோசிக்கும்ல. கெஜ்ரிவாலுக்கு அநீதி நடந்தாலும் தலைவர் ராகுல் காந்தி தான் முதல் ஆள், கவிதாவுக்கு அநீதி நடந்தாலும் தலைவர் ராகுல் காந்தி தான் முதல் ஆள், இவருக்கு சோரனுக்கு அநீதி நடந்தாலும் தலைவர் ராகுல் காந்தி தான் முதல் ஆள், மம்தா பானர்ஜிக்கு அநீதி நடந்தாலும் தலைவர் ராகுல் காந்தி தான் முதல் ஆள். அப்படி நடந்திருப்பது இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. டைவிங் டீப் இன் டு தி மேட்டர் உள்ளே வந்து பார்க்குறப்ப எதுக்காக விஜய் தனக்கு குரல் கொடுத்துக்கலைங்கிறத நம்ம விமர்சிக்கிறோமே தவிர, மற்றபடி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ட்வீட்டோ அவர்களுடைய ஆதரவோ அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பது அவர் அப்படிங்கிற அவருடைய பண்பைத்தான் குறிக்குமே தவிர, இதற்கு தேர்தல் குறியீடுகள் எதையும் சுமத்துவது நியாயமல்ல. இந்த தேர்தல் காலங்களில் வழக்கமாக அந்த மாற்று கட்சி வேணும்னு காங்கிரஸ் இந்த முறை நினைப்பது வந்து தொடர்ச்சியாக கடந்த முறை நினைச்சிருக்கலாமே. கடந்த முறை விஜய் வரல இல்லையா? இப்ப ஆட்சியில பங்கு கிடைக்குது, அதிகாரத்துல பங்கு கிடைக்குது. அதிமுக பிஜேபியோட இல்லையே, தனியா தானே இருந்துச்சு. நான் விஜய் பத்தி சொல்லல. விஜய் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல அதிகாரத்துல பங்கு கொடுக்கல. விஜய் உங்களுக்கு இப்ப அதிகாரத்துல பங்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு, துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்கிறாரு. நானு திமுக அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு வச்சு உங்களுடைய அரை நூற்றாண்டு காலம் விஜய் ஆதரவு நிலைப்பாடு வெளிப்படையாக பேசுறாங்களே, அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் எழுது. இல்ல நீங்க கேட்கிற கேள்வி நான் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்று இருக்கும். விஜய் என்கின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, அவர் கொடுக்குறேங்கிறாரு, எடுக்கிறேங்கிறாரு. இப்படிலாம் இப்போ திமுக நம்ம வந்து அதிகாரத்தில் பங்குன்னு பேசுகிறோம். பராசக்தி குழு சங்கி பொங்கல்ல இருக்கிற ஜனநாயகனுக்கு தடை அப்படிங்கும் பொழுது திமுகவை தாக்கி விஜய் ஆதரிப்பதனுடைய நிலைப்பாட்டு தானே உங்களுடைய முக்கிய நிர்வாகிகள். மாணிக்கம் தாக்கூர் தான் போட்டு செல்ல பிறந்த ட்வீட்டுக்கு மட்டும் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்போதான் நீங்கள் கூட்டணி பற்றி கேட்குறீங்க, நான் எடுத்துக்க முடியும். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. எக்ஸ்ட்ரா அதிகப்படியாக போச்சுன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். கண்டினியூஸாக எழுதிட்டு இருக்காரு, பார்த்துட்ருக்கேன். அதுக்கு நம்ம வந்து ஏன்னா நான் தலைவர் ராகுல் காந்தியுடைய அவரை வந்து பிரதமராக வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடு பயணிக்கக்கூடியவன். கட்சி வந்து களத்தில் எது நன்மையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பயணிக்கக்கூடியவன்.
திமுக நம்மை வந்து இப்படி பண்ணுது, இதுதான் வந்து கட்சியை வளர்க்குற நேரம், அப்படி நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார் ஒரு வாதத்துக்கு. இதே மாதிரி அவர் நம்மளை அவமானப்படுத்த மாட்டார்னு நிச்சயம். உங்கள் வாதப்படியே வர்றேன். விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற போக்கில் பேசுபவர்கள் எதை அவமானம் என்று நினைக்கிறார்களோ, சார் நான் எப்போவுமே தெளிவாக சொன்னது உண்டு, கட்சியை வளர்ப்பதற்கு தேர்தல் நேரம் தான் உங்களுக்கு கிடைத்ததான்னு நான் எப்போவுமே கேட்டிருக்கேன். நம்ம வந்து நியாயமாக பேசுகிற, நம்ம வந்து ஏதோ கட்சிக்கு எதிராக பேசுகிறோங்கிற பாணிக்கு கொண்டு வர்றவர்களுக்கு செருப்படியாக இந்த பதிலை நான் சொல்கிறேன். கட்சியை வளர்ப்பது என்பது களத்தில், தேர்தல் நேரத்தில் அல்ல. இது தேர்தல் நேரத்தில் போடுறதுங்கிறது அற்ப கவன ஈர்ப்பு மட்டும்தானே தவிர, கட்சி வளர்ப்பு என்பது களத்தில் வளர்க்கணும். இதற்கு முன்னால் இதே மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி பேசிவிட்டார்னு ஒரு இஷ்யூ வந்தது. அப்போ இதை பேசுபவர்களில் எத்தனை பேர் சாலை மறியல் செய்தோ அல்லது வந்து பெரிய அளவில் வந்து போலீஸ் கட்டுப்பாடுகளை மீறியோ பெரிய போராட்டங்களை நடத்தி சிறைப்பட்டு ஒரு 50 நாள் ஜெயிலில் இருந்தவங்க எத்தனை பேர்? அது முறை. இருக்கின்ற அனைத்து விவாத களங்களிலும் என்னுடைய கண்டனங்களை நான் பதிய வச்சேன். அதை ஏற்க முடியாது என்று திமுக நிர்வாகிகள் பங்கு பெற்ற, செய்தி தொடர்பாளர்கள் பங்கு பெற்ற இடங்களிலேயே, ஓப்பன் விவாத களங்களிலேயே அதை நான் என்னுடைய கருத்தை பதிய வச்சேன். தவறு என்றால் தவறு தான். சும்மா ட்விட்டரில் எழுதிட்டு போயிடுறதா? கட்சி வளர்க்கறதுக்கு பொறுப்பில் இருந்த நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் தொகுதிகளில் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ கட்சி வளர்ப்பது இதில் நோக்கமல்ல, குழப்பங்களை விளைவிப்பது நியாயமும் அல்ல. விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற கருத்து ஒருவருக்கு இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கலாம். அதை சொல்ல வேண்டிய இடம் எது? பொதுத்தலமா? அதை சொல்ல வேண்டிய இடம் தேசிய தலைமை. அதை சொல்ல வேண்டிய இடம் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் ராகுல் காந்தி. அவர்கள் மூலமாக ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் வருதா இங்க? இது இப்படி செய்வதனால் கூட்டணிக்குள் ஒரு பலகீனம் ஏற்படுமே. ஆனால் அந்த பலகீனம் ஒரு கால் இந்த சலசலப்பை தாண்டி முறையாக அறிவிக்கப்பட்டு திமுக கூட்டணியில் நாம் தொடரும் பொழுது இந்த சலசலப்பு அந்த கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? அது நம்முடைய வெற்றிக்கு பாதிப்பாக அமையுமா, அமையாதா? அது அடுத்த கட்டமாக இன்னும் 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் பாராளுமன்ற தேர்தலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? அது தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்கின்ற நம்முடைய கனவை அது பாதிக்குமா, பாதிக்காதா? நம்முடைய ஒற்றை இலக்கு என்பது தேசத்தில் பாஜக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும், தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது அல்டிமேட் கோல். அந்த கோலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எங்கெங்கெல்லாம் வலுவான ஆதரவு சக்திகள் நம்முடைய கொள்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு இணைந்திருப்பது நமக்கு நல்லது. குறைந்தபட்சம் ஆஸ் ஆஃப் நோ, குறைந்தபட்சம் ஆஸ் ஆஃப் நோ. நான் கட்சியுடைய நலன் ஒரு பிராங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்றதா, குறைந்தபட்சம் ஆஸ் ஆஃப் நோ. அப்போ அப்படி போறதுதான் சரியா இருக்கும். அப்போ நான் சொன்ன எல்லாம் யாரோட பொருந்தி வருது? ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டோட, ஐடியாலஜிக்கல் இன்க்ளினேஷன் ப்ராப்பராக வச்சு, நல்ல இந்தியாவே வேற மாதிரி டிசைட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கு. இது எல்லாம் இருப்பது தமிழ்நாட்டில். இதையும் ஒழிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் என்று எட்டி பார்க்கும் பொழுது யாருமே இதுவரை கட்சிக்காக ஒரு கிள்ளுக்கீரையை கூட கிள்ளி போடாதவர்கள், களத்திலே கட்சியை வளர்க்காதவர்கள், பட்டி தொட்டி எங்கும் கொடியேற்றி கட்சியை கொண்டு போய் சேர்க்காதவர்கள், அப்படி ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு ஒரு மொக்கை காரணத்தை சொல்லக்கூடியவர்கள். அப்படி இருந்துகிட்டு தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி ஏற்படுத்துவது குழப்பம். கட்சிக்குள் ஜனநாயகம் இருக்கிறது என்றால் நியாயமாக இருக்கிறது ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் என்பதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி தேசிய தலைமைக்கு தெரிவித்து அதன் மூலமாகத்தான் எதுவுமே நடக்கணும். அப்ப இது ஒரு மாநில தலைமையை பலகீனப்படுத்தும். அது அந்த மாநிலத்திற்குரிய கட்சியையும் அதன் தொண்டர்களையும் குழப்பத்திற்குள்ளாக்கும். அந்த குழப்பம் எதிரிகளுக்குத்தான் சாதகமாக அமையும். அது நம்முடைய வெற்றியை பாதிக்கும். இதுல நான் தெளிவா இருக்கிறேன். மற்றபடி எந்த கொடுக்கல் வாங்கலோ, எந்த நன்மையோ தீமையோ யாருக்கும் கிடையாது. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு